ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இப்ப எலக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த நேரத்துல தேர்தல் முடிவுகளையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விவாதம் அரசு ஊழியர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுதான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? புதுசா வந்திருக்க டாப்ஸ் திட்டம் என்னாச்சு? இதுல வர இந்த ஓய்வு பெறும் வயது 62ஆம் வயதை பொறுத்த தகவல் வருது. அதுவும் உண்மையா? இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. தமிழ்நாட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மறுபடியும் கொண்டு வரணும்ட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் பல வருஷமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவோன்ட்டு திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான வாக்குறுதியாக கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு இத்தனை வருஷமாகியும் அந்த வாக்குறுதியை முழுசாக நிறைவேற்றலை. அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா டேப்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணல. இப்போ மறுபடியும் இந்த எலெக்ஷன் வர போகிறதுனால இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஜனவரி 3ஆம் தேதி டேப்ஸ் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கேட்ட அந்த 50% பென்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா 10% ஒரு கண்ட்ரிபியூஷன் மாதம் மாதம் கட்டி ஆகணும். ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் இருந்து எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனும் இருக்காது. டேப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. அதனால் இந்த டேப்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செட் ஆகாதுன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த நிலையில் திமுக அரசு தாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த டேப்ஸ் திட்டம் ஒரு மிகப்பெரிய சாதனைன்ட்டு மக்கள்கிட்டையும் ஊழியர்கள்கிட்டையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆகட்டும் மற்ற எதிர்கட்சிகள் ஆகட்டும் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஒரு சில சங்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இது முழுமையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. ஊழியர்கள் கட்ட வேண்டிய அந்த 10% பங்களிப்பை உடனே ரத்து பண்ணிவிட்டு ஒரிஜினலாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இன்னொரு முக்கியமான செய்தியும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய பணி ஓய்வு வயதை ரிட்டையர்மெண்ட் ஏஜை இப்போ இருக்கிற 60லேருந்து 62ஆம் வயதை பொறுத்தா தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஆலோசிச்சுட்டு வரத தகவல் வந்திருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 90% மேலே சான்ஸ் இருக்கான். ஏன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கஜானா இல்லை. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட நிறைய பணம் ஒதுக்க வேண்டிய நிலைமை தான் கவர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் லாஸ்ட்டாக இப்போ எலெக்ஷன் வரதுனால நிறைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வாரி இறைச்சிருக்காங்க. பொங்கல் பரிசு 3000 ரூபா, மகளிருக்கு 5000 ரூபா, முதியோருக்கு 3000ன்ட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை வாரி இறைச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் நிறைய வாக்குறுதிகள், சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தருவேன், 8,000 ரூபாய் ஒரு கூப்பன்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் மாற்ற போகிறேன், பஸ்ஸில் ஆண்களுக்கும் ஃப்ரீ. இது மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிதிலாம் எங்கே போகிறது? இது மாதிரி கஜானாவை காலி பண்ணக்கூடிய நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கடன் வாங்குவாங்க. இதெல்லாம் டேக்ஸ் ஏற்றணும், இதெல்லாம் ப்ரைஸ் ஏற்றணுமோ ஏற்றி விட்டுட்டு இதுவும் சமாளிக்க பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் போஸ்ட்பான் பண்ணுறதுனால ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் கொஞ்ச நாளைக்கு சமாளிக்க முடியும் கொடுக்காம. அதனால் பிளான் பண்ணி அடுத்து வரப்போகிற எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அப்புறமேட்டுக்கு எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் இதில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் என்ன முடிவில் இருக்காங்கன்னா, இந்த டேப்ஸ் திட்டத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இணையான பல பலன்கள் இருக்கிறதாலையும் ஒரு சின்ன பங்களிப்பு மட்டும் இருக்கிறதாலையும் பல அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தங்களுடைய போராட்டங்களை கைவிட்டிருக்காங்க. ஆனாலும் அடிமட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் இருக்குது. 2021 நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் வேணும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு பேர் மாற்றிட்டு மறுபடியும் அரசாங்கம் எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்ன்ட்டு கேள்வி எழுப்புறாங்க. இப்படிப்பட்ட மாற்று திட்டங்களை விட்டுட்டு முழுமையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துறது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வுன்னு உறுதியாக சொல்கிறாங்க.
சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விவகாரம் திமுக அரசுக்கு எதிரா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில அதிருப்தி அலைகளை கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்லாம் மறுபடியும் திமுகவுக்கு ஆதரவளிப்பாங்களா? இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு ஆதரவு குடுப்பாங்களா? உங்களுடைய உண்மையான கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டாக்ஸ் திட்டம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு உண்மையிலே பலன் தருமா? அதுக்கப்புறம் ரிட்டயர்மென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? உங்களுடைய உண்மையான கருத்துக்கள, ஆழமான கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.